கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையை அடுத்த ஆதி திருவரங்கம் கிராம அரங்கநாத சுவாமி கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமையான வைணவ திருத்தலமான அரங்கநாத சுவாமி கோவிலில் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர் திருவிழாவில் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு 4 நாட்கள் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி துவங்கியது. சிவதாண்டவம், கைலாய காட்சி, திருவிளையாடல் உள்ளிட்ட தலைப்புகளில் நாட்டிய நாடகங்கள் நடைபெற்றன. இதில் திரளான பார்வையாளர்கள் இதனை கண்டு ரசித்தனர். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் ஏழைகளுக்கு இதய தெய்வமாகவும் திகழ்ந்த நம் புரட்சி தலைவியின் பிறந்த நாளில் தமிழகத்திற்கு அவர் அளித்த வரலாறு காணாத பொற்கால ஆட்சியை சிறு தொகுப்பாக நினைவு காண்போம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரை நிலவிய மோசமான காலகட்டத்தை தமிழக மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 13 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை, எங்கும் இருள் சூழ்ந்த இரவு பொழுது, மாணவர்களால் படிக்க முடியாத பரிதாபம், பட்டப்பகலிலேயே கொலை கொள்ளைகள் நிகழ்ந்த பயங்கரம், வணிக நிறுவனங்கள் செயல்பட முடியாமல் தொழில்கள் முடங்கிய அவலம், மக்கள் பொதுவெளியில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் என ஒட்டுமொத்த தமிழகமே இருளில் மூழ்கி இருந்தது. அப்போது தனது இடி முழங்கும் பேச்சால் மீண்டும் அரியணை ஏறி தனது இரும்பு கரங்களால் இருண்ட காலத்தை அகற்றி தமிழகமெங்கும் புத்துளி எழுப்பியவர் நம் இதய தெய்வம் அம்மா அவர்கள். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே மக்களை முடக்கிய மின்சாரத்துறையை சீரமைத்து மின்வெட்டு மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியவர் நம் தங்கத்தாரகை அம்மா அவர்கள். தீய சக்திகளை களையெடுத்து